ஏன் இந்த சோதனை என்று கலங்கிய நாட்களில் அப்படி நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது நம்ம பாடுகிறது உண்டு. உபத்திரவங்கள் வரும்போது ஏன் ஏன் அப்படின்னு அநேக கேள்விகள் நம்ம கேட்கிறது அது ஒரு சாதாரண காரியம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் எனக்கு இப்படி நடந்துட்டு, நான் என்ன பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில என்ன குறை இருந்துச்சு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வர்றதுக்கு அப்படின்னு நம்ம அநேக கேள்விகள் கேட்பது உண்டு. ஆனா கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், ஏன் நமக்கு உபத்திரவங்கள் வருதுன்னா, நமக்கு உபத்திரவங்கள் வரும்போதுதான் மற்றவர்கள் அந்த பாதையில் செல்லும் போது நாம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல முடியும். சில வேளையில காரணமே இல்லாத சில உபத்திரங்கள் வரும். நல்லாதான் வாழ்க்கை இருந்துட்டு இருக்கோம், திடீர்னு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் வரும். அது எதற்கு அந்த பிரச்சனைகள் வருதுன்னா, அந்த பிரச்சனை வழியா போகும்போதுதான் இன்னொருத்தர் அதே வழியில போகும்போது நாம் ஆறுதல் சொல்வதற்கு நம்முடைய பிரச்சனைகள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றவங்களுக்கு நம்முடைய பிரச்சனைகள் நம்மை கற்பிக்கும், எப்படி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதுதான் வசனம் சொல்கிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நமக்கு வருகிற உபத்திரத்துல எப்படி கர்த்தர் நமக்கு ஆறுதலா இருக்கிறாரோ, அதே போல நம்மை போல உபத்திரவத்துல கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்ம மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதல் நம்மை கொண்டு செய்வார். அதற்காகவே நமக்கு உபத்திரவங்கள் வருது. அதனால சோர்ந்து போகிறாதீங்க. உபத்திரவங்கள் வரும்போது தைரியமாக கர்த்தர் மூலம் ஆறுதலை பெற்றுக்கொண்டு மற்றவர்களையும் ஆறுதல் படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.